அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் அரசியலுக்கு வரேன்னு அனௌன்ஸ் பண்றாரு. பண்ண உடனே நான் போய் தலைவர பார்க்குறேன். "அண்ணா வரீங்களாண்ணா? நியூஸ்ல வருது. ஆமாக்கா நான் வரேன்." அப்படின்னா பயங்கர சந்தோஷம். ஏன்னா வாழ்க்கையில ஒளி ஏத்தி வச்சவரு. அவர் அரசியலுக்கு வர்றாரு. அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் நம்ப. அப்புறம் எல்லார்கிட்டயும் போய் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தலைவர் வந்துட்டாருன்னா எல்லாமே குழந்தைங்களுக்கு இன்னும் நிறைய பண்ணலாம் அப்படின்னு. "அண்ணே நானும் வரேண்ணே" அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. ஸ்ட்ரெயிட்டா கிளம்பி நான் ட்ரஸ்ட்டுக்கு வரேன். என்னோட ட்ரஸ்ட், என்னுடைய ஃபேன்ஸு எல்லாரையும் கூப்பிடுறேன். கூப்பிட்டு என்னுடைய வெல்விஷர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு தலைவர் அரசியலுக்கு வராரு. புரியுதுங்களா? எனக்கு வந்து எழுத படிக்க தெரியாது. அதான் ஒரு ட்வீட் போடணும், இதெல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு தமிழ்ல சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்க ஒரு டீம். இன்னொரு டீம் உட்காந்து என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. தலைவர் அரசியலுக்கு வந்தா அவர் வந்து சிஎம் ஆயிடுவாரு. நீங்க வந்து அமைச்சர் ஆயிடுவீங்களாண்ணே? சுகாதாரத்துறை அமைச்சர் தான் நம்ம வந்து ஆப்ரேஷன் நிறைய பண்ணலாம். இன்னொருத்தர் கல்வித்துறை எடுத்தா நிறைய படிக்க வைக்கலாம். டேய், கடமை செய்யணும், பலன் எதிர்பார்க்கக்கூடாது. சுகாதாரத்துறை அமைச்சர், இது வந்து கல்வித்துறை, இதெல்லாம் படிச்சவங்க வர இடம். அண்ணன் படிக்கலடா. எல்லாருக்கும் படிச்ச இடத்த போட்டு ஒரே இடத்துல போய் முடங்கி போய் படிப்புனா படிப்பு மட்டும் எல்லாம் கட்சி வளரட்டும், தலைவர் வரட்டும் வரட்டும், எல்லா துறையிலேருந்து ஹெல்ப் கேட்டு நல்லா பண்ணுவோம். பெரிய ட்ரஸ்ட் கட்டுவோம். இப்போன்னா சின்ன ட்ரஸ்ட்ல தான் நம்ம இருக்கோம். சின்ன வீட்டில் 60 குழந்தைங்க நீங்கள் இருக்கீங்க. 100 ஏக்கரில் கட்டுவோம். ஊனமுற்றோர்கள் இந்த பக்கம் திருநங்கைகளுக்கு, இந்த பக்கம் முதியோர்களுக்கு ஒரு பெரிய ட்ரஸ்ட் கட்டி பண்ணுவோம்டா. சூப்பர்ண்ணா. இன்னொருத்தர் டக்குன்னு அங்கேருந்து, அண்ணா நம்மளை ஏற்று பேசிட்டு இருக்காருல்ல சீமான் அண்ணன், அவருக்கு ஆப்போசிட்டாக எதிர்த்து நில்லுங்கண்ணே அப்படின்னா. அது அரசியல் இல்லை. ஒருத்தர் மேலே கோவத்தால் நம்ம அரசியலுக்கு வந்தால் அது வந்து வெறுப்பு அரசியலாக மாறும். அரசியல்ன்றது மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக வரணும். இப்போ அவரை நான் அழிக்கணும், அவரை நான் ஏதோ ஒன்று செய்யணும்னு அந்த ஆசையில் வந்தேன்னு வச்சுங்களேன், ஆசை என்ன ஆகும்? கோபமாக மாறும். கோவத்துலேருந்து என்ன வரும்? வார்த்தைகள் தப்பாக வரும். வார்த்தைகள் மட்டும் வராது, தப்பான வார்த்தைகள் வரும். மக்களுக்கு நம்ம மேலே மரியாதை இல்லை. மக்களுக்கு நம்ம மேலே மரியாதை இருக்காது, போயிடும்.